வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காஷ்மீர் ரோஜா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மலைச்சரிவின் இறக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்து வாசலில் கூடையாக விரிந்த மரத்தடியில் காத்து கொண்டு நின்றார் அமர்நாத். குளிர்காலமாதலால் பனி மூடிய தோற்றம் நகரத்தையே ஏர் கண்டிஷனாக்கி இருந்தது. காஷ்மீரின் பள்ளத்தாக்கிலேயே பிறந்து வளர்ந்திருந்தாலும் வயதான காரணத்தால் குளிரை தாங்க முடியவில்லை. தினமும் இப்படித்தான் பேத்தி குலாபை பார்க்க வந்து நிற்பார். தாயற்ற குழந்தை என்ற செல்லம். ஆனால் அவளோ அவருடன் வரமாட்டாள். சற்று தொலைவில் குல்மார்க்கில் இருக்கும் அவருடைய இன்னொரு பெண் சுமனின் வீட்டுக்கு பள்ளி பஸ்ஸில் போய்விடுவாள். கிழவருக்கு சொந்தமாக படகு வீடுகளும் குங்கும பூந்தோட்டங்களும் உண்டு. வாழ்க்கையின் சுகங்களை சுவைத்து மகிழ்ந்த பொழுதுதான் அவருடைய பெரிய மகள் குலாபை விட்டுவிட்டு மறைந்தாள். அமர்நாத் தளர்ந்து போனார். மனைவி படுக்கையிலேயே விழுந்து விட்டாள். மருமகன் சுரேந்தர் அங்கும் இங்கும் மல்லாடிய பிறகு ஒரு வேலையை தேடிக்கொண்டு அமெரிக்காவிற்கு பறந்தான். ஒரு தடவை அவன் வந்த பொழுது குலாபை தன்னுடன் அழைத்து போக நினைத்தான். நான் என் உயிர் மூச்சு உள்ளவரை குலாபை தரமாட்டேன். அவளாக வர வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கவும் மாட்டேன் என்று அமர்நாத் கூறிவிட்டார். தாதாஜி கல்சே 10 தின் ஹி சுட்டி ஹை. நாளையிலிருந்து 10 தினங்களுக்கு விடுமுறை என்று கூறிக்கொண்டு ஓடி வந்த குலாப் அவர் கையில் இருந்த மணக்கும் கேக்கை பிடுங்கிக் கொண்டாள். தாத்தா வயதை மறந்து அவள் பின்னால் ஓட வேண்டியிருந்தது. இந்தா உன் அப்பா எழுதிய கடிதம் என்று அவர் தந்தை கடிதத்தை படிக்கும் குலாபால் முகத்தில் மாறுதல் ஏதும் இல்லை. கடிதத்தை தாத்தாவின் கையில் திணித்தவள் பஸ் புறப்படுவதை பார்த்து வேகமாக ஓடினாள். பூங்கொத்து கரத்தை ஆட்டியதும் புறப்படும் பஸ்ஸை பார்த்து தாத்தா ஓடி வருவதை கண்டு கண்டக்டர் ஆத்தே என்ற கேள்வியுடன் பஸ்ஸை விசில் கொடுத்து நிறுத்தினான். நீ என் கூடவா குலாப் பேட்டி என்று கொஞ்சலுடன் அழைத்தார் அமர்நாத். அருமையாக பேத்தியின் தலையை கோதினார். ஆமா, அங்க வந்தா சும்மா படகு வீட்டுல தான் சுத்தணும். தாத்தாஜி சாச்சா 2 குதிரைகள் வாங்கி இருக்கார். இந்த 10 நாளும் ரைடிங் போக போறேன். ஒரே குஷிதான். அப்பா வரப்போகிறாரே, நீ வரவில்லையா என்றார் பரிதாப குரலில். அவர் அங்கே வரட்டும், சலோ காடி சலோ என்று பாடி ராகமிழுக்கும் பேத்தியை பார்த்து அவர் திகைத்தார். குலாப் பஸ்ஸிலிருந்து குதிக்கும் பொழுது லபக்கென்று ராஜீவ் பிடித்து கொண்டான். அவனை பார்த்ததும் இள நுங்கு தாடையின் மேல் பழத்துண்டங்களாக கனிந்த இதழ்கள் விரிய சிரித்தாள் அவள். அவன் அவளுக்காக தூத் பேடாவோ பைன் சப்போட்டா பழங்களோ கொண்டு வருவான். இன்று தூத் பேடா கொண்டு வந்திருந்தான். தாத்தா கொடுத்த கேக்கை எடுத்து அவனுக்கு கொடுத்தாள். மலைவாழ் மக்களின் வஞ்சனை இல்லாத செழுமை இருவருக்குமே இருந்தது. உன்னுடைய அப்பா வரப்போகிறாராமே, வரட்டுமே என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு தூத் பேடாவை கடிக்கிறாள். அவருடன் போய் விடுவாயோ? மாட்டேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. செக்க சிவந்த இதழ்கள் பிரிய சிரிக்கும் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டான் அவன். மெதுவாக அவள் கரத்தை பிடித்து கொள்கிறான். ஷ், தூர நகர்ந்து கொள், சாச்சி பார்த்தால் ஏதாவது திட்டுவாள். குர்தாவின் மேல் படிய மேல் துணி போட்டு தன்னை மறைத்து கொள்ளும் வளர்த்தியை உடைய உடலை அவன் தன் பார்வையால் தடவுகிறான். நாளைக்கு ரைடிங் போற வரியா? அவன் சிரிக்கிறான். அமர்நாத் குகைக்கு போன மாதிரியா? அமர்நாத் குகை பார்க்க போக அவனை அடித்து கொண்டு போன பொழுது அவள் ஒரு பனி குவியலில் காலை வைத்து உள்ளே சரிந்து விட்டாள். அவள் சரிவதை கண்ட அவன்தான் அவளை பிடித்து வெளியே இழுத்து விட்டான். அது நினைவுக்கு வர அவர்கள் சிரிக்கிறார்கள். வரமாட்டியா? எனக்கு கடை உண்டு. அவனுக்கு படிப்பு வராத காரணத்தால் ஒரு செருப்பு கடையில் வேலை பார்த்து வந்தான். இருவரும் மௌனமாக நடந்தார்கள்.
படிப்பு வராத தன் மட்டி மூளையையும் செருப்பு தைத்து காய்ச்சி போன விரல்களையும் பார்த்து தன்னையே நொந்து கொண்டான். குலாபை நினைக்க தனக்கு என்ன யோக்தை இருக்கிறது? பெருத்த தனவந்தரின் குடும்பத்தில் பிறந்த அவளை தான் அடைய முடியுமா? அவள் தந்தை சுரேந்தர் வந்துவிட்டார். மகளின் வெல்வெட் போன்ற வளர்த்தி பளபளப்பும் குறும்புத்தனம் நிறைந்த செயல்களும் அவருக்கு பிரமிப்பை தந்தன. படகு வீட்டிலிருந்து குதித்து நீந்தி கரையேறும் லாவகமும் மலைமேல் குதிரையை செலுத்தும் தீவிரமும் சாச்சாவுடன் போட்டியிட்டு கொண்டு வண்ணம் தீட்டுவதும் மரபொம்மைகளை செதுக்கி வடிவம் தருவதும் அவரை அயர வைத்தன. இரவு சுக்கான் ரொட்டியும் பால் சப்ஜியும் பழங்களும் உண்ட பிறகு தன் மாமனாருடன் நிதானமாக பேச ஆரம்பித்தார். லீவ் முடிந்து கொண்டு வருகிறது. இந்த தடவை குலாபை அழைத்து கொண்டு போக நினைக்கிறேன். அங்கே வந்து என்ன செய்ய போகிறாள்? கிழவர் கட்டிலில் சாய்ந்து கொண்டு கம்பளியை இழுத்து போர்த்து கொள்கிறார். விரைத்து போகும் விரல்கள் கம்பளியின் அணைப்பில் சுகம் காணுகின்றன. கொஞ்ச காலம் என்னுடன் வந்து தங்கட்டுமே. அவளும் அமெரிக்கா போன்ற நாடுகளை எப்பொழுதுதான் பார்ப்பது? அழகான மரத்தட்டுக்களை வண்ண ஓவியம் தீட்டிக் கொண்டு வந்து வைத்து கொண்டு அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாள் குலாப். குலாம், அப்பா உன்னை அமெரிக்காவுக்கு அழைக்கிறார். கிழவரின் குரல் சொல்லும் பொழுதே தழதழத்தது. டாடி, நாளைக்கு மலை ஏறிட்டு வரலாமா? சாச்சாவோட குதிரையை எடுத்துக்கிட்டு போயிட்டு வரலாமே. நான் கேட்டனே, நீ பதில் சொல்லவில்லையே. மகளின் அருகே நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டார் சுரேந்தர். கொஞ்ச நாள் வந்திருப்பேன். எப்ப வேணுமோ அப்பவே கிளம்பி வந்துடுவேன். பேத்தியின் பேச்சு தாத்தாவுக்கு அதிர்ச்சியை தந்தது. அதை தன் மனைவியிடம் கூற உள்ளே போனார். தந்தையிடம் உள்ள பாசம் அவள் நெஞ்சில் குடியிருப்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார். நீ அமெரிக்கா போக போறியாமே, என்கிட்ட ஏன் சொல்லல? மனத்தாங்களுடன் கேட்டான் ராஜீவ். போயிட்டு வந்துடுவேன், நீயும் வரையா? நீண்ட விரல்களில் செம்பஞ்சு பூக்கள். சிறிது நாளாகவே இடையிலிருந்து தலை வரை சுற்றி மேல் துணியெல்லாம் உடுத்தி கொண்டிருந்தாள். அது ஒரு தனி அழகு, நிலவை மேகத்திரை மறைப்பது போல. பைத்தியமே, நாங்கெல்லாம் வர முடியாது. நீ பிளேன்ல போவ, நான் கீழே நிப்பேன். சொல்லும் பொழுதே கண்களில் நீர் பளபளப்பு. நான் சீக்கிரமா வந்துருவனே, நீ தூத்பேடாவை சேர்த்து வை என்று அரும்பு பற்கள் ஒளியிட சிரித்தாள். அவனுடைய உணர்ச்சிகள் அவளுக்கு புரியவில்லை. அவள் தன் தந்தையுடன் கிளம்பும் நாள் நெருங்கும் பொழுதுதான் ராஜீவ் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான். குலாப், நான் இராணுவத்தில் சேரப் போகிறேன். அவள் இல்லாத காஷ்மீர் அவனுக்கு எதுவுமே இல்லாத சூன்யம். மலை சூழ்ந்த ஒரு கோட்டை போல் உள்ள அந்த பூலோக சொர்க்கத்தில் சின், பைன், சினார், சப்போட்டா மரங்கள் எல்லாம் துயர கீதம் இசைப்பது போல் அல்லவா அவன் மனதை அசைக்கின்றன. அவள் உள்ளத்தில் அமெரிக்காவில் ராஜீவ் இருக்க மாட்டான் என்ற எண்ணம் எழுந்து உறுத்தியது. நான் அமெரிக்காவிலிருந்து வரும்பொழுது நீ இங்க இருப்ப இல்லையா? நினைச்ச போது இராணுவத்திலிருந்து வர முடியுமா என்ன என்றான் அவன். அவளுக்காக தானே தைத்த நவநாகரீக சரிகை இழைகள் கோத்த காலணிகளை அவன் கொடுத்தான். அவள் முகம் மலர்ந்தது. அவளையும் சுரேந்தரையும் வரவேற்க மேரி விமான நிலையத்துக்கு காரை எடுத்து கொண்டு வந்திருந்தாள். சுரேந்தர் அறிமுகப்படுத்தியதும் தான் மேரி தன்னுடைய தாயின் ஸ்தானம் என்பதை குலாப் புரிந்து கொண்டாள். ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர் லைக் யுவர் நேம் என்ற மேரி அவளை அணைத்து கொண்டாள். குலாப் நாணத்துடன் குனிந்து கொண்டாள். பசுமை பாய்ந்த மலைகளிலும் ஏரிகளிலும் ஓடி ஆடி திரிந்த அவள் அந்த இடத்தில் ஊன்றிக்கொள்ள தடுமாறினாள். மேரியும் வேலைக்கு போய்விடுவாள். தனிமையில் ஜன்னல் வழியாக தெரியும் அடுக்கடுக்கான வீடுகளையும் வரிசை தவறாமல் துரத்தி ஓடும் கார்களையும் மனிதர்களின் இயந்திர வாழ்வையும் கண்கள் முன்பு கண்டாலும் நினைவில் பதிவதில்லை. அந்த ஜன்னலை தாண்டி ஒரு பறவையாக பறந்து பறந்து குளிர்ந்த மலை சிகரங்களில் இறங்கி பூக்க தொடங்கியிருக்கும் குங்கும பூச்செடிகளை கொத்தி ராஜீவின் கரத்துடன் இணைந்து பள்ளி செய்திகளை பகிர்ந்து கொண்டு அவளுக்கென்று தனியாக ஒரு அறை உண்டு. அந்த அறையில் நீலப்பூவாக குளுமை பரப்பும் சிறு ஒளி விளக்கின் ஒளியில் கண்ணுறங்காமல் படுத்து கிடப்பாள்.
பள்ளியின் நினைவுகள் வருவதுண்டு. பள்ளியில் எல்லோரும் சேர்ந்து பாடும் நாட்டு வணக்க பாடல் நினைவுக்கு வரும்பொழுது அவளுக்கு ராஜேவின் நினைவுதான் வந்தது. இராணுவ வீரனாக துப்பாக்கி ஏந்தி நாட்டை காக்கும் பணியில் காடுகளிலும் மலைகளிலும் உலாவும் அவன் ஏன் அவள் நினைவுகளில் குறுக்கிட வேண்டும்? ஒரு நாள் குலாப் சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்றிருந்த போது கணக்கிடும் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிவிட்டது. கூட்டத்தில் நின்றிருந்த திவாரிதான் மற்றவர்கள் கணக்கை வேகமாக சரி செய்து கொடுத்தான். குலாபின் கணக்கை சரி செய்த பொழுதுதான் அவளை கேட்க நினைத்த திவாரி நிமிர்ந்தான். அந்த காஷ்மீரத்து அழகு அவனை கவர்ந்தது. அந்த கவர்ச்சியை விடாமல் பற்றி கொண்டு அவளை தன் ஸ்கூட்டரில் அவள் வீட்டில் கொண்டு வந்து விட்டான். இந்தியாவை சேர்ந்த ஒருவன் தனக்கு நண்பனாக கிடைத்தது அவளுக்கு மகிழ்ச்சியே. இரவு அவனை பற்றி தந்தையிடம் புகழ்ந்தாள். தனக்குள்ளே புழுவாக சிரித்து கொள்ளும் அவள் இப்படி மகிழ்ச்சியுடன் மலர்ந்து நின்றது மேரிக்கு புரிந்தது. டியர், நானே அவளுக்கு ஒரு நண்பனை ஏற்படுத்தி கொடுத்து டேட்டிங் ஏற்பாடு செய்ய நினைத்தேன். இந்த நண்பனுடனேயே டேட்டிங் ஏற்பாடு செய்து கொடுங்களேன் என்றாள் பூரிப்புடன். எங்க நாட்டுல டேட்டிங் கிடையாது டார்லிங், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்ற சுரேந்தர் கண்கள் பூக்க அவளை பார்த்து சிரித்தார். கடைசியில் மேரியின் எண்ணமே வெற்றி பெற்றது. திவாரியின் வற்புறுத்தல் பொறுக்காமல் ஒரு நாள் குலாப் அவனுடன் வெளியே கிளம்பினாள். கூண்டு கிளியாக ஆக்காதீர்கள். ஒரு பெண்ணுக்கு தன்னை காத்து கொள்ளும் தீவிரம் இப்படி ஒரு சுதந்திரத்தை அளிப்பதன் மூலம்தான் வெளிப்படும் என்று சுரேந்தரிடம் கூறினாள் மேரி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் என்று கையை ஆட்டி விடை கொடுத்தாள் மேரி. எங்கே போகலாம் என்று கேட்டான் திவாரி. எனக்கு என்ன தெரியும் என்றாள் அவள். நீயே சொல்லு பியாரி என்ற அவன் அவள் தோளை சுற்றி இடக்கரத்தை போட்டு வளைத்தான். நீ காரை பார்த்து ஓட்டு என்றவள் அவன் கரத்தை விலக்கிவிட்டு காரின் ஜன்னல் ஓரமாக நகர்ந்து கொண்டாள். பிக்கினி கடற்கரைக்கு போகலாமா? கண்கள் சிரித்தன, உதடுகள் விரிந்தன. ஏதோ காதல் டியூன் ஹம்மிங். உல்லாசமான ருசியை தேடினாளே தவிர அவனுடைய போதை பேச்சும் செய்கையும் பயத்தை தந்தன. கடற்கரையில் உல்லாசமாக பொழுதை கழிக்க வந்த கூட்டம் அரை உடுப்போடு மண்ணில் கூடாரத்தில் தங்களை மறந்த லயிப்பில் இருந்தவர்களை பார்த்து கண்களை பொத்திக் கொண்டாள் குலாப். நீயும் ஸ்விம் சூட் போட்டுக்கொள், நீந்த போகலாம். தயாராக உள்ள உடுப்பை நீட்டினான் திவாரி. உனக்கு நீந்த தெரியுமா? எங்கள் மத்திய பிரதேசில் எத்தனையோ பேர் கடலை பார்த்தது கூட கிடையாது. நான் இங்கே வந்த பிறகு கற்றுக்கொண்டேன். நீ நீந்தி விட்டு வா, நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறேன். முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் குலாப். இப்படி மூடியா இருக்க? நீ வந்தே இருக்க வேண்டாமே. அவன் ஆசை தீர நீந்தி விட்டு வந்த பொழுது குலாப் உட்கார்ந்த இடம் காலியாக கிடந்தது. எங்கேயாவது சுற்றிவிட்டு வருவாள் என்று சாப்பாட்டு விடுதியில் காத்து கொண்டிருந்தான். எங்கேயோ போய் தொலைந்து விட்டாள் என்ற ஆத்திரம் எரிச்சலாக மாறி வதைத்தது. அந்த எரிச்சல் அதிகரிக்க ஒரு முறை கடற்கரையில் சுற்றிவிட்டு நியூயார்க்கிற்கு திரும்பினான். குலாபை காணோமா? சிறுத்தையாக சீறினார் சுரேந்தர். நான் நீந்தி விட்டு பார்த்த பொழுது அவளை காணோம். உங்கள் பெண் குறும்புத்தனம் மிக்கவள். அதனால் எங்கேயாவது மறைந்து கொண்டு என்னை அலைய வைத்து வேடிக்கை பார்க்கிறாளோ என்னவோ என்று எனக்கு தோன்றியது. எதுவானால் என்ன, நீ காத்து கொண்டு அங்கே இராமல் வந்துவிட்டு என்னென்னவோ சாக்குகளை சொல்கிறாயே. நான் அவளை எங்கே என்று தேடுவது? டேட்டிங் அனுப்ப வேண்டும் என்றாயே. இப்பொழுது பார், அவளுடைய தாத்தாவுக்கு என்ன பதிலை சொல்வது? மேரி நடுங்கினாள். சுரேந்தரும் மேரியும் குலாபை தேட கிளம்பிய பொழுது திவாரியும் உடன் கிளம்பினான். எதற்கு இன்னும் எங்களுடன் வருகிறாய்? இர்ரெஸ்பான்சிபிள் மேன். உன் பொறுப்பை நீ சரிவர செய்யவில்லை என்று சுரேந்தர் கத்தினார். திவாரியின் முகம் சுண்டியது. தன் மகளை மீண்டும் பார்ப்போமா என்ற கலக்கம் அவரை பிடித்து ஆட்டியது. தன் மாமனார் அமர்நாத் குலாபை காணோம் என்றால் எப்படி துடித்து போவார் என்பதை நினைக்கும் பொழுதே ஸ்டீரியங்கை பற்றி அவரது கைகள் நடுங்கின. ப்ளீஸ், நீங்க இந்த நடுக்கத்துடன் காரை ஓட்ட வேண்டாம் என்று மேரி காரை ஓட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். கடற்கரை, உணவு விடுதிகள் என்று எல்லா இடங்களிலும் தேடி களைத்த பின்
போலீசில் புகார் செய்ய நினைத்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கள் நுழைந்த பொழுது, அப்பா என்று குலாப் அங்கிருந்து ஓடி வந்தாள். காரில் போகும் பொழுது, என்னம்மா நடந்தது என்று கேட்டார்கள் மேரியும் சுரேந்தரும். டேடி, திவாரி கூட வந்தேனே தவிர அவனுடைய சோஷியல் கொள்கைகளுக்கு என்னால் உடன்பட முடியவில்லை. அதனாலே நீந்தி வர மறுத்துவிட்டு தனியாக கடற்கரையிலே உட்கார்ந்திருந்தேன். யாரோ 4-5 பேர் வம்பு செய்தார்கள். நான் திவாரியின் பெயரை சொல்லி கத்தினேன். திவாரி நீந்துவதில் குறியாக இருந்தான். அதனாலே தப்பித்துக் கொள்ளவே போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தேன். மேரி குலாபை அணைத்துக் கொண்டாள். தாத்தாஜிக்கு உடம்பு சரியில்லை என்ற செய்தி வரவே குலாப் வந்துவிட்டாள் காஷ்மீருக்கு. அவள் வந்ததில் தாத்தாஜியும் நன்றாக எழுந்து உட்கார்ந்து விட்டார். தாத்தாஜிக்கு பணிவிடை செய்த நேரம் போக அவள் தான் ஆடி பாடிய இடங்களை சுற்றி வந்தாள். தந்தையை பார்க்க குல்மார்கில் இருந்து வந்த சாட்சிதான் குலாப் கல்யாண வயதை எட்டிவிட்டதை உணர்த்தினாள். தலைப்பாகை கட்டி குதிரையில் அமர்ந்து மாப்பிள்ளை வரப்போகும் கோலம் தாத்தாஜியை புல்லரிக்க வைத்தது. தன்னை வர சொல்லி கடிதம் கண்டதும் சுரேந்தரும் மேரியும் வந்துவிட்டார்கள். மேரிக்கு இந்தியாவை பார்க்கும் ஆசை. தாத்தாஜி, ராஜீவ் எங்கே இருக்கிறான்? தாத்தாஜி ராஜீவின் விலாசத்தை கொடுத்தார். குலாப் ஒரு கடிதம் எழுதியும் பதில் வரவில்லை. ஆனால் ஒரு பகலில் திவாரிதான் வந்து நின்றான். எதிர்பாராத விதமாக சுரேந்தர் அவனை வரவேற்றார் உற்சாகமாக. அமெரிக்காவில் நடந்த விஷயத்தை கூட அதிகம் பாராட்டாத ஒரு வரவேற்பு. ஆனால் தாத்தாஜி தான் திடீரென்று அந்த பேச்சை கிளப்பினார். சுரேந்தர், திவாரிக்கு குலாபை மனம் முடித்தால் என்ன? சுரேந்தர் சிந்தித்தார். தற்காலத்தில் எந்த இளைஞன்தான் பொறுப்பாக இருக்கிறான்? எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்றாள் மேரி. நீ சொல்வது சரிதான். திவாரி என்றால் நம்முடன் பழகியவன். ஏதாவது ஒன்று என்றால் அதட்டி கேட்கலாம் என்றார் சுரேந்தர். குல்மார்கில் விளையாட்டு பந்தயம் ஒன்றை பார்த்துவிட்டு சாச்சியுடன் அப்பொழுதுதான் திரும்பியிருந்தாள் குலாப். குலாப், திவாரியை பார்த்தையா என்றார் தாத்தாஜி. ஹலோ, குட் மார்னிங் குலாப் என்றவாறே உள்ளே இருந்து வந்தான் திவாரி. ஓ, குட் மார்னிங் என்றாள் குலாப். டோக் டோக் என்ற சப்தம் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். மரக்கால் ஒன்றின் உதவியுடன் ராஜீவ் வந்தான். ராஜீவ் என்று அவன் அருகில் ஓடிய குலாப் அவன் முகத்தை பார்த்ததும் தடுக்கி நின்றாள். என்னப்பா இப்படி ஆயிடுச்சே என்ற தாத்தாஜி வருத்தத்தை தெரிவித்தார். குலாப் சிலை மாதிரி நின்றாள். மேரிதான் இவனுக்கு என்ன என்ற மௌனத்தை கலைத்தாள். ராஜீவ், ஏன் இப்படி ஆயிடுத்து? கால் ஒன்றை காணோம், கண் ஒன்றை காணோம் என்று கேவினாள் குலாப். சுவரில் கட்டையை சாத்திவிட்டு நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தான் ராஜீவ். ஒரு சமயம் அஸ்ஸாமை ஒட்டிய காடுகளில் தங்க வேண்டி வந்தது. அங்கே தலைமறைவு நாகர்கள் வசித்தார்கள். ஒரு நாள் இரவு ஒரு பெண்ணின் அலறல் கேட்டது. பலாத்காரமாக பிடிபட்டு நாகர்களால் துன்பப்பட்ட அந்த பெண் ஒரு அதிகாரியின் செல்ல பெண். அதிகாரி எப்பொழுதோ செய்த சில இடையூறுகளுக்காக அவர்கள் அவளை கொண்டு வந்து விட்டார்கள். என் நண்பர்களின் துணையோடு அந்த பெண்ணை மீட்டு அவர்களோடு அனுப்பிவிட்டேன். பழைய துயரத்தில் ஒன்றிய அவன் சிறிது துயரம் தேங்க நிறுத்தினான். நான் தப்பி வந்த பிறகு அவர்கள் நான் போகும் பாதையை குறி வைத்து எரிந்த ஈட்டிகள் என் கண்ணையும் காலையும் பலி வாங்கிவிட்டன. 2 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தேன். என் சேவையை பாராட்டி ஷீல்டு கொடுத்தார்கள். ஆனால் நான் இராணுவத்தில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் ஊனமுற்றவன் என்ற ராஜீவ் நீர் வழியும் ஒற்றை கண்ணை துடைத்து கொண்டான். நல்ல வேளையில்தான் வந்திருக்கிறாய். இவர்தான் திவாரி, குலாபை மணக்கப் போகும் மாப்பிள்ளை என்று திவாரியை அறிமுகம் செய்தார் சுரேந்தர். தாத்தாஜி வீறிட்டாள் குலாப். ராஜீவ் தலையை தாழ்த்தி கொண்டவன். எனது வாழ்த்துக்கள் என்றான் நலிந்த குரலில். தாத்தாஜி, எனக்கு விருப்பம் என்று ஒன்றுமில்லையா? என்னை கடற்கரையில் தேடாது போலீசில் புகார் கொடுக்காமல் போன திவாரி ஐயா நான் மணக்க வேண்டும். ஒரு நாளைக்கே பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒருவனால் வாழ்க்கை பூராவும் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடிய போகிறது?
ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை காவலன் அவள் கணவன்தான். தாத்தாஜி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். யாரோ ஒரு பெண்ணை காக்க தன் கண் கால் வேலையை தியாகம் செய்த ராஜீவைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஆணித்தரமாக ஒலித்த அசைக்க முடியாத குரல். ராஜீவ் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவன் ஒரு பெண்ணை காப்பாற்றியது தியாகமா அல்லது குலாப் அவனை மணக்கப் போவது தியாகமா? அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பிறந்தது. ராஜீவ், நீ எனக்கு தூத் பேடா எப்பொழுதும் தருவியே, இன்று நான் உனக்கு அதை தருகிறேன் என்று இனிப்பு துண்டுடன் வந்த குலாபின் கையை பிடித்து கொண்ட ராஜீவ், என் வாழ்வில் மனம் வீச வந்த என் அருமை ரோஜா பூவே என்று அவளது மலர்கரத்தை பற்றி கொண்டான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.